ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மீறி அங்க கட்டப்பட்டு இருந்திருக்கு. ஆர்டி அங்க ரோட் போட்டு கொடுத்துருந்தவங்க புரஸ்டும் கொடுத்துருந்த அனுமதி கொடுத்துருந்து அதுல ஏதாவது கட்டுமானங்கள் ஏதாவது பணிகள் நடக்கிறான்றத ஒப்சர்வ் பண்ண சொல்லப்பட்டது. ஃபாரஸ்ட் வந்து ஒரு 5 ஏக்கர் காணி ஹேண்ட் ஓவர் இருக்குது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. மெயினா ரவுண்ட் போட்டு வருது. போன மீட்டிங் நடந்திருக்குது வந்து 2ஆம் மாதம். போன மீட்டிங் 2ஆம் மாதம் நடந்திருக்கு. 6 மாதம் கூட பிளான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆடி இல்லை அப்படி இல்லை. என்ன சொல்லுங்க, இது டிவிஷனல் மீட்டிங் வந்து சேர்மன் வந்திருக்கிறார், பார்லிமெண்டரியும் வந்துருக்காங்க. போன மீட்டிங் சொல்ல நீங்க ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு அதுக்குரிய ஆன்சரா கொண்டு வரணும். ஏன்னா இதுல நாங்க டிஸ்கஸ் பண்ற டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கேன். பிரதேச சபா, பிஎஸ் ஆபீஸ், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு பேரும் சட்ட ரீதியாக அவங்களை கட்டுப்படுத்த இயலும். சட்ட ரீதியாக கட்டுப்படுத்த இயலும்னு சொன்னா எங்கட கணித்த அவங்க கேட்கலண்டா வழக்கு கூட சட்ட ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வழக்கு போடலாம். அவர் உள்ள தங்கி இருக்கிறாரே ஒழிய நீங்க அவர்களை தங்கி இருக்கிறது. அவர் நிச்சயமா நீங்க முழு பேரும் கூட்டாளர் கமிட்டி போட்டு முதல்ல அவருக்குரிய கருத்தை சொல்லணும். இதுதான் முடிவுண்டு அந்த முடிவுக்கு அப்பால போனாருண்டா உங்களால அவரை கண்ட்ரோல் பண்ணீங்களும் கட்டுப்படுத்த விட கூட வழிக்கு கொண்டு வரீங்க. ஒவ்வொரு ரோட்லையும் வந்து 2 சைட்லையும் வந்து 25 மீட்டர் வந்து டீ உள்ளது. அதுவே தகவல் உடனே நீங்கள் கச்சேரி ஆரம்பிட்டீங்கன்னா உரிய டிபார்ட்மெண்ட் அரசியல் முடிவெடுத்து அந்த டீட்டை கேட்டாங்க. இங்க ஆக்கள பாதாவது வட்ட போனாதான் இந்த பிரச்சனை சொல்றேன். சரி, நான் அடுத்த மீட்டிங்ல கதைக்கிறேன்னு வந்து முக்கியமா நீங்க மிக விரைவாக கொடுங்க. என்ன போன 8ஆம் மாதம் கழிச்சு 6 மாதம் பிறகு காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்தது. நீ அடுத்த கப்பல் நம்ப உதவி அஜானா வந்து அதுக்கிடையில திரிய மிக விரைவாக எடுத்து கொடுத்து அதுக்குரிய வேலை செய்யுங்க. நிறைய இடங்கள்ல சேதம் மிக விரைவாக இந்த நடவடிக்கை செய்தாதான் மக்களை பாதுகாக்கிற வேலையை செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யறன்ற ப்ராப்பரான ரீஹபிலிட்டேஷன் பிளான் ஒன்று வேணும். ஜிஎஸ்பியோட கழிச்சுட்டா அதுக்குரிய வேலையை நாங்கள் செய்யணும். முதல்ல நாங்கள் ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷனோட செய்யணும். இதை மீறி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மீறி அங்க கட்டப்பட்டு இருந்திருக்கு. ஆர்டி அங்க ரோட் போட்டு கொடுத்துருந்தவங்க புரஸ்டும் கொடுத்துருந்த அனுமதி கொடுத்துருந்து அதுல ஏதாவது கட்டுமானங்கள் ஏதாவது பணிகள் நடக்கிறான்றத ஒப்சர்வ் பண்ண சொல்லப்பட்டது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குதா கட்டுமான பணி நேரத்தோட சிசிஎஃப் தாக்கல் செய்யறது நாங்க போய் தடுத்து செய்ய வேணாம்னு சொன்னது. நாங்க ரிப்போர்ட் போட்டிருக்கோம். புதிய கட்டுமானங்களை செய்ய முடியாது. விகார கட்டல இந்த விகாரை அவங்க செய்தவங்க சிசிஎஃப் டெவலப் செய்தவங்க சட்டவிரோதமான முறையில இந்து கோயிலோ அல்லது பௌத்த கோவிலோ அல்லது எந்த கோயிலும் கட்டணம் தான் சொல்றது. எங்களோட டிபார்ட்மெண்ட் அது செய்யல. சிசிஎஃப் ஆக்கள் செய்தது கடிதம் சார் அடிச்சது. சட்ட கவர்மெண்ட் செய்ய வேணாம் சார் கடிதம் போட்டது சிசிஎஃப் ஆக்கள். சிசிஎஃப் ஆக்கள் ஓட் போட்டது வந்து நாங்க கொல்பொருளாக தான் ஓட் போட்டோம். ஆர்டினி இருக்குதா நிப்பாட்டி நீங்க தான் ரிப்போர்ட் தரணும். Within 2 weeks report submit பண்ணுங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம், ஃபாரஸ்ட் வந்து ஒரு 5 ஏக்கர் காணி ஹேண்ட் ஓவர் இருக்குது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ඒක පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ අධීක්ෂණය යටතේ සංරක්ෂණය කරන්න කියලා අවසර දීලා සංරක්ෂක කරන්න අවසර දීලා තියෙනවා. ඒකද
තව ගැසට් කරලා නෑ මම. ගැසට් දුන්නා ඔයාලා රිලීස් කරපු පස්සේ ඒගොල්ලෝ ගැසට් කරන්නේ. අපි රිලීස් කළා. මායි රිලීස් කරලා නෑ. පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ මායි පන්දාල සලකුණු කරලා. அதே போல வந்து பாடசாலையில் வந்து அந்த சிறார்களுக்கு உணவு வழங்கக்கூடியவர்களுக்கு வந்து சில சட்டத்தை வந்து WFP இலங்கை அரசாங்கம் சேர்ந்து செய்யப்பட்டது. அதில் வந்து 16 கோழி வளர்ப்பாளர்களும் 16 வீட்டுத்தோட்ட செய்கையாளர்களுக்குமான உதவி வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட முட்டை வந்து முழுமையாக ஆரம்பிச்சிருக்கு. அதோட எடுப்பது போய் அங்கே டெக்டரை ஆட்டுகள் விட்டு சில மதியம் தராங்க. அதே லைசன்ஸ் அங்க அகழ்வு நடக்கிறது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அங்க பயிர் பாதிக்கப்படுது. அப்ப தங்கள் ஏதாவது அகழ்வு நடவடிக்கைகள் செய்கிறதாக இருந்தா அந்த கமநல அமைப்பையும் இணைத்து அவங்களோட ஆலோசனையும் பெற்ற பிறகு அதுங்க அங்க மண் அகழ்வுக்கான லைசன்ஸ் கொடுத்தா வயலை பாதுகாக்கலாம், விவசாயத்தை பாதுகாக்கலாம் என்று ஒரு கம்ப்ளைண்ட் தந்திருக்கிறாங்க. புதுப்பித்தல் நடக்கக்குள்ள டிஎஸ்எஃப் தலைமையில எல்லா அமைப்புகளையும் எடுத்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அனுமதி கொடுவாங்க. நீங்க குறிப்பிட்ட வரைக்கும் நம்ம அந்த ஏற்பாடுகள் செய்யப்படலை. எதிர்வரும் காலங்களில் அந்த ரிக்வெஸ்ட் எங்களுக்கு கிடைச்சா ரினிவலுக்கோ அல்லது புதுசாகவோ லைசன்ஸுக்கு அப்ளிகேஷன் தரக்குள்ள ஜிஎஸ்எஃபியோட இணைந்து அதோட தொடர்புடைய எல்லா திணைக்கள அதிகாரிகளோடையும் அதோட கமநல அமைப்பை இணைந்து நாங்கள் செய்யப்பட்டோம். இதே இடத்துல இருக்கு. அங்க வண்டி போலீஸ் கூட இந்த பிரதேச தலைவர்களுக்கு வழங்கியலாத நிலைமையில் அந்த பிரதேசத்துல நாங்க கட்டுமான டிஎஸ் நாங்க கூட வந்து கழிக்கிறீங்க. கட்டுமான வீடு திருத்த கூட ஒரு மண் எடுத்துக்கிற நிலைமையில் அந்த பிரதேசத்துல வாழும் நாங்க இருக்கிறோம். எங்கட மண்ணை பட்ட வகையில் எங்களுக்கு திரும்பியும் ஒரு அடிப்படைப்பாட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது சார். சார் தெரியும் ஒரு விஷயம். அடிப்படைப்பாட்டு அந்த பிரதேசத்து மக்கள் நாங்க 8-9 வருஷமா வழக்கு வாதாடி வந்து வந்தது நாங்க. மண்ணு நிப்பாடுது எங்க மனத்தை நாங்க மாதிரி நிப்பாட்டி அந்த பிரதேசத்தார்களுக்கு லைசன்ஸ் போட்டு நாங்க ஒவ்வொரு லைசன்ஸ் போட்டு வேலை செய்ய எடுத்து அந்த பிரதேசத்தில் உள்ளவன் அந்த மண்ணை எடுத்து தொழிற்செஞ்சா எங்களுக்கு என்னடா சிறுபோகத்துக்குரிய காணிகள் இல்லை வாங்குனேரிக்கு. ஆனா இப்ப வரைக்கும் 2-3 தடவை சீரடிச்சு யார் பெர்மிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே போறாங்க. எங்களுக்கு சொல்ல முள்ளிவட்டுவான ஏரியாவில் இருக்கிற யார் பெர்மிட் இப்ப போய் பார்த்தா மண் இருக்காது. ஆனா எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். அவரோட ரிப்போர்ட்டை பார்த்தா 400 கியூப் வந்து யார்ல வந்து இருக்குதுன்ற ரிப்போர்ட் போட்டுருக்காங்க. வேணுமெல்லாம் போட்டோ ஆதாரத்தோட வந்து எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் சம்பந்தமான எக்ஸ்டென்ஷன் 2 தடவை கொடுக்க 200 பெர்மிட் கொடுத்தா ஆனா ஒரு ஸ்ட்ரக்சர் உடைஞ்சா 20-30 மில்லியன் நம்ம செலவழிக்கிறோம். அது இப்ப பெர்மிட் கொடுக்குறோம். அவங்க வருமானத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா அதோட லொஸ்ட்டை பத்தி நாங்க ரிப்போர்ட் வேணும்னா தாரம் இல்லீகல் மைனிங்கான எவ்வளவு லொஸ்டா இருக்குன்ற ரிப்போர்ட்டை தாரம் நீங்க அதுக்குரிய வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. கேட்டா இப்ப இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஎஸ்எம்பியோட முரண்பட்டு கொண்டிருக்கிறவங்க அவங்க என்ஜினியர் வந்துட்டு இப்ப அந்த கள்ளமணியத்தோட வந்து எங்களை அச்சுறுத்த வந்து அவங்க வந்து எந்த வித அனுமதியும் எடுக்காத வாட்டி நீங்க உண்மையில உங்களை அச்சுறுத்தினா இங்க போலீஸ் திணைக்களம் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்க போகுது. இப்ப நீங்க அச்சுறுத்துறன்றது உண்மையில நாங்க ஒவ்வொரு திணைக்களத்துல நாங்க தங்கி இருக்கிறோம். இப்ப நீங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அந்த அச்சுறுத்தல்? அவங்க கள்ளமணியத்துல ரொம்ப கொண்டு வந்தவங்களே மண் கொண்டு அவங்க மண் எடுக்கிறாங்க. குளத்துக்கு தண்ணி வர ஓடையில்லையும் அதே போல மீராட்டை குளத்துக்கு தண்ணி வர ஓடையில்லைன்னா நாடு அழிச்சுதான் மண் எடுக்கிறதுக்கான எந்திரங்கள் ஒழிச்சு அந்த குறிப்பிட்ட இடத்துல இதுவரைக்கும் அவங்க மண் எடுக்கிறதே இல்லை. இது ரெண்டும் கட்டுப்படுத்தியெல்லாம் இருக்கு. அரசாங்கம் நீங்க இதுல பொறுப்பு நீங்க கூற வேண்டிய ஆட்கள் வந்து ஏன்னா உங்கள்ட்ட ஆட்சியை தந்திருக்கிறது வந்து நடத்துறதுக்கு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்ப இங்க ஒவ்வொரு டிசிசிலையும் வாரம் கலைக்கிறோம் போறோம். சரி மண் இந்த மாவட்டத்துல மண் வளம் சூறையாடப்படுது. வந்து நீங்க போய் மயிலத்தமாடுக்கு போய் பாருங்க. அந்த அங்கால இருந்து மண் ஒரு கணக்கு வழக்கு இல்லாம மாவட்டத்துல மண் வளம் அப்படியே போய் கொண்டிருக்கு. ஆனா இந்த விதத்துல மேய்ச்சல் தரைய கொடுக்கறதுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் இருக்கு. கால்நடை வளர்ப்பாளர் சங்கத்துக்கு அனுமதி கொடுக்கணும். விவசாய அமைப்பு மாதிரி ஏனென்றால் மாவட்டத்தில் இருக்கிற உயிர்நாடியான பிரச்சனை அவங்க என்ன பிரச்சனை அவங்கள காணி பிரச்சனை இந்த இதெல்லாம் இருக்க கூட அவங்களுக்கு இது கொடுக்கணும். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காட்டி கடந்த அரசாங்கத்துல நடந்த மாதிரி இந்த மண் வியாபாரமும் இதுவும் நடந்து கொண்டே இருக்கு. நிச்சயமா எங்கட பகுதியில கேன்சர் போல இருக்கிற 2 பிரச்சனை. ஒன்று இந்த வடி சாராயம், இரண்டாவது இந்த மண் மாஃபியா. ரெண்டும் வந்து இதுல பரிமாணம் அடுத்த பரிமாணம் என்னன்னு சொன்னா
இதுல இன்னொரு பார்ட்டி ஒன்று உருவாகுது. அவர் சொல்றாரு ஜிஎஸ்எம்பி சொன்னது போல ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகுது. இனி ஒரு அடிதடி குரூப் ஒன்று உருவாகுது. இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து ஆவா குழு போல இங்கேயும் வாழ்வெட்டு குழு அங்க ஒரு இடத்துல நடந்திருக்கு. வாழ்வெட்டு அந்த அடிச்சு ஒரு ஆளை கொண்டு போட்டாங்க. அந்த முறையும் நடந்திருக்கு. அவங்க இதை நாங்க கட்டுப்படுத்தாம விட்டோம்னா இந்த விடயங்களை கட்டாயம் என்ற அடுத்த கட்ட வளர்ச்சியோடு ஏற்படும். இனி ஒரு தக்ஸ் கூட்டம் வரும். இந்த தக்ஸ் கூட்டம் என்ன செய்ய முடியும்? அடுத்த கட்டமாக சட்டத்தை கையில் எடுத்தது அடுத்த அநியாயத்தை செய்ய வலிக்கணும். ஆனா நாங்க நம்புறோம், இந்த எம்பிபி அரசாங்கத்தை நம்புறோம். என்னன்னு சொன்னால் கட்டாயமாக இதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கணும். Illegal things in this area. That is the expectation in our side also. Yeah. But every time we complain. வீடியோ அமைதி அதிகார சபை வீடியோடங்களில் வாராந்த சபையில் நடைபெறும் நேரத்தை நாங்கள் ஏரியா சந்திப்பா நீங்க